ஒன்பது கோளும் ஒன்றாய் காண. எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். உங்களுக்கும் மக்களுக்கும் சாமிக்கு வந்திருக்கவங்க எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். நான் வந்து புதுசாக சேனல் ஓப்பன் பண்ணுறேன். என் பேர் வந்து சுகுணா. ஆனால் நான் வந்து நல்லா பேசுவேன். எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் என்னை ரொம்ப பிடிக்கும். அதனால நான் வந்தாவே எங்கள் வீட்டில் எல்லோரும் ரொம்ப ஜாலியாக இருக்கும் சொல்லி எல்லோரும் என்னை வர சொல்லுவாங்க. அப்படியே அதனால் என் பேர் சவுண்டு சுகுணான்னு வச்சுருக்கேன் என் சேனல் பேர். இவங்கெல்லாம் வந்து என்னோடய சிஸ்டர்ஸ். என் பொண்ணு இவன் வந்து என் பொண்ணு, என் தம்பி பொண்ணு, இவன் வந்து எங்கள் மாமா பொண்ணு. நானும் எங்கள் மாமா பொண்ணு தான் எப்போயுமே ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி இருப்போம். நான் என் சேனல் வந்து நீங்கள் எல்லோரும் பார்த்து எனக்கு வந்து ஆதரவு கொடுக்கணும். உங்களுடைய ஆதரவை நான் ரொம்ப எதிர்பார்க்குறேன். இனிமேட்டு நிறைய நம்ம சேனலில் வந்து வீடியோஸ்லாம் வரும். எல்லாமே நீங்கள் பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து நம்ம சேனலில் இனிமேல் நிறைய ப்ரோக்ராம், நிறைய வெளியே போகிறது, ஆனால் வீடியோஸ்லாம் போடுவேன். சமையல் பண்ணுவேன். நான் நல்லா சமையல் பண்ணுவேன். ஆனால் கொஞ்சம் கால் வலியால் வெளியே போகிறது கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கேன். வீட்லேயே நம்ம நிறைய நம்மளுடைய ப்ரோக்ராம் நிறைய பார்க்கலாம். நிறைய எங்கள் வீட்டில் நிறைய சொந்தக்காரங்க நிறைய ஃபங்க்ஷன் வரும். நீங்களும் எங்கள் ஃபங்க்ஷனோட எங்கள் குடும்பத்தோடு நீங்களும் எங்கள் குடும்பமாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். இவன் வந்து எங்கள் அக்கா பொண்ணு. இவ தான் எனக்கு வந்து சேனல் ஓப்பன் பண்ணியே ஆகணும் சித்தி அப்படின்னு சொன்னான். அதனால தான் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். சாமி பாருங்க, எல்லாருடைய அருளும் உங்களுக்கு கிடைக்கணும். இது வந்து இப்போ எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்திருக்கேன் நான். எங்கள் வீடு வந்து வில்லிவாக்கம். ஆனால் நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் இந்த இடம்ன்றதால சரி இந்த சாமிக்கிட்ட இருந்தே நான் ஆரம்பிக்கணுன்ட்டு ஆசைப்பட்டேன். அதனால தான் இங்கேயே வந்துட்டேன் நான். நீங்களும் என் கூட எல்லா இடத்துக்கும் வரலாம். நம்ம கூட முருகர் எப்பயும் துணை இருப்பார், பிள்ளையார் துணை இருப்பார். வாங்க வாங்க, நெக்ஸ்ட் வீடியோ வந்து எங்கள் வீட்டில் இருந்து பார்க்கலாம். கோயில் வந்தவங்க பிரசாதம். இது வந்து எங்கள் அம்மா, அவங்க வந்து எங்கள் தம்பி வீடு. இது வந்து எங்கள் அம்மா வீடு. வந்து எங்கள் அம்மா வீடு. எங்கள் வீடு வந்து வில்லிவாக்கம். எங்கள் தம்பி பொண்ணு டியூஷன் இங்கேருந்து போக முடியலன்னு சொல்லிட்டு அவங்க அந்த பக்கம் கிராஸ் பண்ணி அந்த பக்கம் வீடு வாடகை எடுத்துகிட்டு போயிட்டாங்க. பாருங்கள் எங்கள் அம்மா வீடு நல்லாயிருக்கும். எங்கள் அம்மா வீடு நான் பிறந்து வளர்ந்ததெல்லாம் இந்த வீடு தான். அதனால தான் நான் இங்கேருந்தே ஸ்டார்ட் பண்ணணும் ஆசைப்பட்டேன். எங்கள் அம்மா வீட்லேயே எங்கள் மாமா வீடாக இருக்குது. அதனால் எங்கள் மாமா வீட்டுக்குள்ள போகலாம் வாங்க. எப்போ பாரு எங்கே பார்த்தாலும் செடி எடுத்துன்னு வந்துடுவாங்க எங்கள் அம்மா. அப்படி வச்சது தான் இந்த செடியெல்லாம். எங்கள் மாமா ஒய்ஃபு இவங்க. ஆனால் எங்கள் பெரியம்மா பொண்ணே எங்கள் மாமா கல்யாணம் பண்ணிட்டோம் நாங்கள். அங்கே பார்த்தது தான் அம்மாவோட சொந்த வீடு. இது வந்து தம்பி பொண்ணு டியூஷனுக்காக வந்தாங்கன்னு சொன்னேன்ல, அதனால் இது வந்து வாடகைக்கு வந்துருக்காங்க அம்மா வந்து. இங்கே வந்து எத்தனை நாள் ஆகுதுங்க? இங்கே வந்து இப்போ 6 மாதம் தான் ஆச்சு அம்மா வீடு வந்து. மே மாதமும் வந்திருக்காங்க. இந்த வீடு எங்கே இருக்குங்க? இது வந்து ஆதம்பாக்கம் கரெக்டாக ஜெகநாதன் கடை எதிரில். அக்கா வீட்டுக்கு? அக்கா வீடு பக்கத்துலேயே. உங்கள் வீடு அங்கே தானே? அம்மா வந்து எங்கள் அக்காவுக்கும் எனக்கு வீடு இடம் கொடுத்தாங்க. நாங்கள் 2 பேர் வீடு அடுத்ததா எங்கள் வீடு பார்க்கலாம். அவங்க வீடும் எங்கள் வீடும் பார்க்கலாம். உள்ள போகலாம். மெட்ரோ ட்ரெயின்லாம் இங்கே ரொம்ப கிட்ட ஆலந்தூர் தான். இது சந்து திரும்பி வந்தவே எங்கள் வீடு வந்து அம்மா வீடு. அதே தான் எங்கள் அம்மா. எங்கள் பாரு செடி வச்சுட்டே இருப்பாங்க. வெளியே போயிட்டு கண்டிப்பவே மாட்டேன். வீட்டில் ஜனவரி 1 எல்லாரும் எங்க அம்மா காலில் விழுந்து ஆசீர்வாதம். எங்க அம்மா 10 ரூபாய் தருவாங்க எல்லாருக்கும். அதனால
திடீர்னு ஒரு பிளான் ட்ரிப்பு அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஆனால் எங்கன்னு தெரியல. போகிறப்போ உங்களுக்கு பார்க்க பாருங்க, சூப்பரான இடம், நல்லா இருக்கும். நீங்களே என் கூட வந்து பாருங்களேன், செம்மையா இருக்கும். என் தம்பி விட மாட்டான். யார் அந்த தம்பி? இவங்க தான் ஒரு தம்பிங்களா போயிடுச்சு, கிளம்பிட்டாங்க. ஓகே ஓகே. எங்க தம்பி ஒய்ஃப்லாம் அந்த கார்ல வராங்க. இந்த கார்ல நாங்க எங்க பசங்க எல்லாம் சேர்ந்து போறோம். எல்லா வருஷமும் போவீங்களா? எல்லா வருஷமும் போவோம். நாங்க திடீர்னு பிளான் பண்ணுவோம். நைட்டு பயங்கர டிராஃபிக் ஆயிடும். வரத்துக்குள்ள அப்பான்னு ஆயிடும். நான் வேற வில்லிவாக்கம் போகணும். என் தம்பி தான் ஒரே டென்ஷன் ஆயிடும். சீக்கிரம் கிளம்பு, சீக்கிரம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசார்ட் தான் புக் பண்ணியிருக்கோம் நாங்க. அவங்க உள்ள இருந்து வாட்ச்மேனுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். வந்தோடனே உள்ள போயிட்டு எங்க பேத்திக்கு பசி வந்துருச்சு, அதனால டிஃபன் சாப்பாடு ஊட்டிட்டு இருக்கோம். இந்த ரெசார்ட் புக் பண்ணிருக்கோம். அவங்க வாட்ச்மேன் வர வரைக்கும் வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க, அதனால வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் 4 மணிக்குள்ள எங்களுக்கு பேத்தி எங்க? உங்க பேத்தி எங்க? என் பேச்சு அதை சாப்பிட்டு ரொம்ப பசி வந்துருச்சு குழந்தைக்கு. என் பேத்திக்கு அவங்க தாத்தா வாங்கி கொடுத்த ட்ரெஸ். அவரு பேத்தினா அப்படி ஒரு உயிர்.